வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து கிணத்துல சேர்த்துடலாம். இப்போ நான் ஃபுல் பேக்கெட்டையும் கிணத்துல போட்டாச்சு. இப்போ நம்ம பீட்டரை வச்சு அடிச்சுக்கலாம். இடையிடையே கொஞ்சமாக சுகர் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம இப்போ முதல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்பூன் 2-3 செகண்ட் ஆனோடனே ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீக் கன்சிஸ்டன்ஸ் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்ஸ் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ போதும். இப்போ நான் இதில் அடிக்கும்போது நான் ஒரு 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேற கிண்ணத்துல மாத்திரலாம். இப்போ நம்ம மேல கொஞ்சம் சாக்லேட் துருவி போட்டுக்கலாம். நீங்க எது வேணாலும் போட்டுக்கோங்க. இல்ல வெறுமனே நட்ஸ் போட்டீங்கன்னா கூட ஓகே தான். இல்ல ஒண்ணுமே பிடிக்கல உங்களுக்கு, வெறுமனே வேணும்னா கூட வெறுமனே வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். நீங்க ஓவர் நைட் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி 8 to 10 hours ஆகும். நீங்க ஓவர் நைட் வச்சீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேப்பர் கவர் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தண்ணியில எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு எடுக்கலாம். நீங்க உடனே எடுத்துக்கினா அது இந்த மாதிரி நமக்கு வராது. கொஞ்சம் தண்ணியில வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்பதான் ஐஸ்கிரீம் நல்லா நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் முதல்ல கொஞ்சம் எடுத்தனால கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் தண்ணியில வச்சுட்டு அப்புறமா எடுங்க. நல்லா ஷேப்பா வந்துடும். அப்புறம் நீங்க வந்து அந்த ஃப்ரெஷ் கிரீம் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.